Assalamualaikum. Hi friends. Welcome to Yummy Mom's Kitchen. சுவையான சத்துருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வேர்க்கடலை 2 கப், பொட்டுக்கடலை 2 கப், கருப்புளுந்து 1 கப், கருப்பெட்டி 1/4 கிலோ. வேர்க்கடலை தோல் எடுத்துட்டு லேசாக வறுக்கணும். வறுத்த கடலை இருக்கிறதால ரொம்ப நேரம் வறுக்க வேணாம். அடுத்து பொட்டுக்கடலையை வறுக்கணும். கருவ விடாமல் நன்றாக வறுக்க வேண்டும். அடுத்து கருப்புளுந்தை வறுக்கணும். நன்றாக வாசனை வர வரைக்கும் வறுக்கணும். ஏலக்காய் 3, மிளகு 10 போட்டு நன்றாக வறுக்கணும். ஆறிய பின் நன்றாக மிக்சியிலே போட்டு அரைக்கணும். மாவை மிக்சியிலே போட்டு உடைத்த கருப்பட்டி அதோடு போட்டு அரைக்கணும். எல்லா மாவையும் அதே மாதிரி கருப்பட்டி போட்டு அரைக்கணும். மாயக்குள்ள கருப்பட்டி, அதால் இதில் மண்ணே இருக்காது, நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம். நன்றாக மாவை பிசைந்து உருண்டை பிடிக்கணும். நெய் சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு நெய் சேர்க்க பிடித்தால் நீங்கள் நெய் சேர்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான சத்துருண்ட லட்டு. உருண்டை பிடிக்க ட்ரை பண்ணுறேன். நன்றாக வந்தது. சுவையான சத்துருண்டை ரெடி. செஞ்சு சாப்பிட்டு சொல்லுங்க. நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.